ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இது நாட்டுக்கோழியில் கருங்கோழின்னு சொல்லுவாங்க, கடுக்நாத் கோழின்னு சொல்லுவாங்க. இந்த கோழியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மெடிசன் வேல்யூ இருக்குது. இது நாட்டுக்கோழியோட ஒரு வெரைட்டி தான், பட் இது ரேராக கிடைக்கும். எல்லாத்துக்கும் இந்த கோழி பற்றி தெரியாது. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நான் வாங்கிட்டு உங்களுக்காக நான் இதை சமைச்சு காமிக்கிறேன். நம்ம வியூவர்ஸ்க்காக இதையும் தெரிஞ்சுக்கணும், இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட், இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணி இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். வாங்க, அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இதோட தோல் எல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்கும், கருப்பு கலர் தான் லைட்டாக இருக்கும். இதில் கோழியோட கறி கலரும் கருப்பாக தான் இருக்கும். இதில் நான் 1 kg எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கறிவேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் குக்கரில் செய்ய போகிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டும். இந்த கோழியோட கலரை பார்த்து நீங்கள் எதையும் ஐயோ என்ன இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த ஃபுட்டு பிளாக் கலரில் இருக்கோ அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நீங்கள் நிறைய டாக்டரோட ஸ்பீச்லாம் பாருங்கள், பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் கேன்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகும், கேன்சர் வர்றது தடுக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது தசைப்பிடிப்புக்கு, நரம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சீரியஸாக சொல்கிறேன். இது நம்ம வியூவர்ஸ்க்காக இப்படி ஒரு கோழி இருக்குது, இதில் செஞ்சு சாப்பிட்ணுங்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிராய்லர் செஞ்சு கொடுக்குறதெல்லாம், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. சரி வாங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு, தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணியில் பொரிஞ்ச உடனே வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ கறியை போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு தடவை நான் செஞ்சு காமிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேறு எந்த டிஷ்ஷும் போக மாட்டீங்க. சிக்கன் எடுத்தால் இது இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. கறி நல்லா உருண்டு வரட்டும். கறி நல்லா உருண்டு வந்துடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நிறைய போட்டுக்காதீங்க, சின்ன தக்காளியே போட்டுக்கோங்க. ரொம்ப புளிப்பு இருந்தால் நல்லா இருக்காது. இது 1 நிமிஷம் வதக்கிட்டோம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு அது எசன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது
மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கும் கறிக்கும் தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. வாங்க எப்படி பார்ப்போம். செம்ம வாசனை. சர்வ் பண்ணிடலாம் ஒரு பவுலில். கடக்நாத் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இட்லியோட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சுட சுட இட்லி, சுட சுட கடக்நாத் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.